ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன அப்டேட் உங்களுக்கு தரலான்னு எனக்கு தோணுச்சு. என்னென்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம் ரிகார்டிங் த ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் நிறையா போட்டுட்ருக்கோம். அதை பற்றின சின்ன அப்டேட் உங்களுக்கு தரலான்னு தோணுச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கமிட் ஆயிருக்கு, நல்லா போயிட்டுருக்கு, அதெல்லாம் பேசுகிறேன். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய சின்ன சின்ன ப்ராஜெக்ட் நிறையா வருது பண்ணுறதுக்கு. லைக் அது வாட்டர் லெவல் இண்டிகேட்டர், அப்புறம் நிறையா குட்டி ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வருது பண்ணுறதுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம், ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு ஒரு சின்ன இட்ஸ் நாட் அ சேலஞ்ச், ஒரு சர்க்யூட் டயக்ராம். இது என்னென்னா, ஒரு ரிலே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும். 5 வோல்ட் ரிலே, வெரி சிம்பிள். ஒரு 5 வோல்ட் ரிலே நீங்கள் வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ யூஸிங் ஒரு கண்ட்ரோலர், மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அந்த கண்ட்ரோல் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஆக்சுவலாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி தான் பண்ணியிருக்காங்க. பட் நான் இந்த சர்க்யூட்டில் ஆப்டோ கப்ளர் யூஸ் பண்ணி பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணாங்க உங்களுக்கு. அவங்களும் ஓகேன்ட்டாங்க, அது நல்ல ஐடியா தானேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு ஐடியா ஆப்டோ கப்ளரை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா, ஸோ ப்ளீஸ் கோ டு கூகுள் அண்ட் சர்ச் வாட் இஸ் ஆப்டோ கப்ளர். அந்த ஆப்டோ கப்ளர்லாம் வச்சு நம்ம வந்துட்டு நிறையா ரிலே, மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணுறது, அதெல்லாம் வச்சு பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பேக் இஎம்எஃப் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அவாய்ட் ஆயிரும். ஸோ அது பேக் இஎம்எஃப் வரது மூலியமாக உங்கள் கண்ட்ரோல் டேமேஜ் ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆப்டோ கப்ளர், ஆப்டோ ஐசோலேட்டர், இது மாதிரி சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கான சர்க்யூட் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களுக்கு எப்படி நான் காட்டுறேன் இப்போ, ஓகேங்களா? எஸ் இதான் நான் சொன்னேன், அந்த ஆப்டோ கப்ளர். இந்த ஆப்டோ கப்ளர் ஐசி வந்துட்டு இதை நடுவில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே குட்டியாக ஒரு ஐசி இருக்கும். இது PC817 அந்த ஆப்டோ கப்ளர். இது வந்து இங்கே வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டிருக்கேன், அண்ட் இங்கே ஒரு எல்இடி ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? அண்டு இந்த போர்டுக்கு பவர் சப்ளை வந்து இந்த போர்டிலேருந்து வருது, ஓகே? இந்த போர்டு ஜஸ்ட் ஃபார் பவர் சப்ளை தான். ஏன்னா என்கிட்ட பவர் சப்ளை வேறு கன்வெர்ட்டர் வேறு எதுவும் கிடையாது. ஸோ தட் ஐ யூஸ் திஸ் ஒன். இதில் 5 வோல்ட் சப்ளை நமக்கு வரும். ஸோ அந்த சப்ளை வந்து இங்கே வரும் நமக்கு. ஸோ இதுதான் சர்க்யூட். என்ன கான்செப்ட்னா, இது லைக் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். லைக் இப்போ எல்இடி ஆஃப் ஆகிடுச்சு இல்லைங்களா? இந்த எல்இடி ஆஃப்ன்றது கன்சிடர் பண்ணிக்கணும்னா ரிலே ஆஃப் ஆகிற மாதிரி, ஓகேவா? இப்போ நான் டச் பண்ணேன்னா எல்இடி ஆன் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பின் வந்துட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற பின் ஐசோலேட் ஆகிருக்கும், எதுவுமே காண்டாக்டே இருக்காது நடுவில், ஓகே? ஸோ அது மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். ஆப்டோ கப்ளர், ஓகே? நான் ஸ்பெல்லிங் கீழே போடுறேன். ஸோ சர்க்யூட் போய் பாருங்கள். உள்ளே ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஐஆர் இருக்கும், ஒரு லைட் இருக்கும். அந்த லைட் எமிட் ஆகிறது மூலிமா டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும், அவ்வளோதான். ஸோ கம்ப்ளீட் ஐசோலேஷன். அப்புறமேட்டு அந்த பேக் இஎம்எஃப், இது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம இதில் வந்துட்டு ரொம்ப அவாய்ட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி சர்க்யூட் வச்சு நம்ம ஒரு லோடை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெட்டில் இதோட பேசிக்கான சர்க்யூட் ஒன்று இருக்கும். இந்த பக்கம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன், இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் ஒரு எல்இடி, அவ்வளோதான் இதோட சர்க்யூட்டே. ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பாய்.